அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கடல் பாசியில் ஃபுட் கலர் சேர்க்காம பீட்ரூட் அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். கடல் பாசி நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் பீட்ரூட்டை சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை அப்படியே செட் ஆகிறதுக்கு வச்சிட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னா சொன்னதுக்காக ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி அதோடைய ஸ்மெல் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து சோயா சங்ஸில் கட்லட் தான் பண்ணியிருந்தேன். சோயா சங்ஸை ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இலை, பச்சை மிளகா அதையுமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டு மசாலா வந்து மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும். இது வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நமக்கு பதம் வரணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சிட்டு உருண்டை போட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சுட்டேன். எண்ணெய் வந்து கடாயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயும் சூடு வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வறுத்து எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா உள்ளார வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கிறிஸ்பியான சோயா சங்ஸ் கட்லட் ரெடி. பிள்ளைங்க இதையும் விரும்பி சாப்பிடல. பிள்ளைங்களுக்கு இதுவும் பிடிக்கல, இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ போட முடியல. காரணம் வந்து எப்போதும் ஒரே சம்சா வடை அதை செய்கிறதே போட்டால் அவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது புதுசாக செய்யும் போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போகிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.